வணக்கம். புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியது அவசியம் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையம் மற்றும் மூடப்பட்ட பழமையான AFT, சுதேசி, பாரதி பஞ்சாலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு பஞ்சாலைகள் எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் என ஆய்வு செய்யப்பட்டது. அதன்படி சில ஆலைகளை மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கானதாக மாற்றிக் கொள்ளலாம். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளோம். தற்போது சிறிய ரக ATR விமானங்கள் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியும். அதே நேரத்தில் பெரிய போயிங் விமானங்கள் இறங்கும் வகையில் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளோம். அதற்காக தமிழகம் புதுச்சேரியில் நிலம் கையகப்படுத்துவது அவசியமாகும் என்றார். ஏர்போர்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிறத ATR ஃபிளைட் மட்டும்தான் இறங்க முடியும். அதை விட பெரிய போயிங் எப்படி இறங்கணும்னு பார்க்கறதுக்காக அது அக்விசிஷன் பண்ணி தான் ஆகணும். தமிழ்நாட்டில் ஸ்டடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த க்ளோஸ் டெக்ஸ்டைல்ஸ்னா எப்படி உபயோகப்படுதுன்னு அது ஸ்டடி பண்ணுறதுக்காக முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இதெல்லாம் ஸ்டடி பண்ண பிறகு அப்புறம் வில் டிசைட் வாட் டு டு. பாண்டிச்சேரிக்கு இவ்வளோ உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மக்களுக்கு வேலை கிடைக்கும். அதை தவிர வேற ஏதாவது யூஸுக்கு சிட்டிக்காக, பாண்டிச்சேரி சிட்டிக்காக எந்த யூஸுக்கு போடலான்னு இந்த ஏரியாவில் இந்த அர்பன் ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த அர்பன் ஃபாரஸ்ட்டை இன்னும் நல்லா எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம், த கிரீன் லங்ஸ் ஃபார் த சிட்டி, இந்த கான்செப்ட் எப்படி கொண்டு வரது எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு இல்லை இடம் பார்த்துட்டு எப்படி எந்த யூஸுக்கு அது போடலான்னு தான் நாங்கள் ஸ்டடி பண்ணி. ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு பல கோடி செலவான அரசு சொல்லியிருக்கு. கூடுதல் நிதி ஏதாவது பெற்று அதெல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் இப்போ அலைன்மெண்ட் தான் பார்த்துருக்கோம். எந்த அலைன்மெண்ட் போட்டுருக்கணும், வேற ஏதாவது எடுத்துட்டு போகணுமா, மனசில் எங்கள் தாட்ஸில் எக்கச்சக்கம் ஐடியாஸ் இருக்கு. அதெல்லாம் பேசின பிறகுதான் சொல்ல முடியும் என்ன பண்றது. பட் எப்படியாவது that is just a courtesy meeting. Nothing. We are not discussing anything. மீண்டும் எதை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதெல்லாம் ஸ்டடி பண்ணுவோம். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. 5ஆம் நாளான நேற்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வலம் சாரம் அவைத்திடலில் துவங்கியது. காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை, பழைய சாராய் ஆலை வழியாக கடற்கரைக்கு மேலத்தாளம் ஆட்டப்பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சச கிரேன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டன. சுமார் 70க்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விசர்ஜன நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மின்திரள் வரைநிலை கழகம் மூலம் 2021 முதல் 2022 ஆண்டுக்கான அரசின் லாப ஈவுத்தொகை ₹6.90 கோடிக்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி மின்திரள் வரைநிலை கழகம் காரைக்காலில் உள்ளது. அங்கு கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் எரிவாயு சுழலில் இருந்து 22.9 மெகாவாட் மின்சாரம், நீராவி சுழலில் இருந்து 9.6 மெகாவாட் மின்சாரம் என மொத்தம் 32.5 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2021 முதல் 2022ஆம் ஆண்டில் ஈட்டிய லாபத்துக்கான ஈவுத்தொகை ₹6.90 கோடி ஆகும். அதற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமியிடம் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். மின்திரள் வரைநிலை கழகம் தொடங்கியதிலிருந்து இதுவரை அரசுக்கு ஆதாய ஈவாக ₹52.21 கோடி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் நாக தியாகராஜன், மின்திரள் வரைநிலை கழக செயற்பொறியாளர் சந்தோஷ் ராமச்சந்திரன், மேலாளர் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு வரும் 17ஆம் தேதி இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி மிலாடி நபியை முன்னிட்டு வருகிற 16ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதியன்று விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 17ஆம் தேதியன்று ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. இந்த தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும். மேலும் 16ஆம் தேதியன்று ஜிப்மர் மருத்துவமனை வழக்கம் போல் இயங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு இலவச வேட்டி சேலை மற்றும் உதவித்தொகை பெற பதிவு செய்யாமல் இருப்போர் வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் வழங்கப்பட்டு வரும் ஏழை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான இலவச வேட்டி மற்றும் சேலை அல்லது உதவித்தொகை ஆண்டுதோறும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இத்துறையின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் பொருட்டு 2024 தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இதுவரை இத்துறையில் பதிவு செய்யாமல் இருக்கும் பயனாளிகள் மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்த புதிய பயனாளிகள் இவ்வலுவலகத்தை நேரில் அணுகி விண்ணப்பங்களை பெற்று வரும் 30/9/2024 தேதிக்குள் விண்ணப்பத்துடன் பிறந்த பதிவு, ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகல் மற்றும் ஜாதி வருமான சான்றிதழ் ஆகியவற்றை இணைத்து தங்கள் பெயரை சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஐக்கிரவ பெருமாள் ஹனுமந்த் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் ஐக்கிரவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். இதனைத் தொடர்ந்து ஸ்வர்ணம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐக்கிரவ பெருமாளுக்கு சோடச தீபார்த்தனை காட்டப்பட்டு ஹனுமந்த வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவிதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஐக்கிரவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். விசா நீட்டிப்புக்காக ரூபாய் 3000 லஞ்சம் பெற்ற வழக்கில் புதுச்சேரி அரசு ஊழியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 20,000 அபராதமும் விதித்து புதுச்சேரி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை மாநிலம் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் தாந்தோம் பாஸ்கரன். இவரது தாய் முத்துலட்சுமி. இவர் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர். கடந்த 2014ஆம் ஆண்டு முத்துலட்சுமி விசாவில் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். அவரது விசாவை நீட்டிப்பதற்காக தாந்தோம் பாஸ்கரன் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உள்ள உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அப்பொழுது அங்கு உதவியாளராக இருந்த மணிவண்ணன் விசா நீட்டிப்புக்காக ரூபாய் 3000 லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து சிபிஐ போலீசில் தாந்தோம் பாஸ்கரன் புகார் அளித்தார். அதன்படி மணிவண்ணன் லஞ்ச பணத்தை பெற்றபோது சிபிஐ போலீசாரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். மணிவண்ணன் மீதான இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இறுதிக்கட்ட விசாரணை நிறைவடைந்து குற்றம் சாட்டப்பட்ட மணிவண்ணனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 20,000 அபராதம் விதித்து புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டுள்ளார். அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கும் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட விலை உயர்ந்த ஆப்பிள் செல்போனை ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் புறப்பட்டு சென்ற பேருந்தை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி செட்டித்தெரு மிஷின் வீதி சந்திப்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளது. இங்குள்ள ஓட்டுநர் சீனிவாசனின் ஆட்டோவில் வந்த நேபாளத்தை சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவர் தனது கையில் வைத்திருந்த ஆப்பிள் செல்போனை மறந்து போய் ஆட்டோவிலே விட்டுவிட்டு இறங்கி சென்றுள்ளார். இந்த நிலையில் தனது ஆட்டோவின் பின்னிருக்கையில் ஆப்பிள் செல்போன் இருப்பதை யதார்த்தமாக கவனித்த ஆட்டோ ஓட்டுநர் சீனிவாசன் உடனே அந்த பயணி இறக்கிவிட்ட தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த சுற்றுலா பயணி அங்கு இல்லை. இதையடுத்து தங்கும் விடுதியில் அவர் தந்திருந்த செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு பேசிய சீனிவாசன் தனது ஆட்டோவில் ஆப்பிள் போனை விட்டு சென்ற விவரத்தை அந்த பெண்ணிடம் தெரிவித்துள்ளார்.
அதற்கு அந்த பெண் தான் ஊருக்கு புறப்பட்டு விட்டதாகவும் தான் பயணிக்கும் பேருந்து ஈசிஆரில் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆப்பிள் செல்போனை ஒப்படைக்க தான் வந்து கொண்டிருப்பதாக சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சக ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலருடன் சிவாஜி சிலை பகுதிக்கு சென்ற சீனிவாசன் அந்த இடத்தில் நேபாள பெண் சுற்றுலா பயணி சென்று கொண்டிருந்த பேருந்தை நிறுத்தி அந்த பெண்ணிடம் அவரது செல்போனை ஒப்படைத்தார். செல்போனை பெற்றுக்கொண்ட அந்த பெண் சீனிவாசனுக்கு நெஞ்சார நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற 18ஆம் தேதி முழு பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை கண்டித்தும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய கூட்டணி சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற 18ஆம் தேதி முழு பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் முழு பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி சார்பில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் சுற்றுலா செல்வதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலம் புதுச்சேரி பிராந்தியத்திற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர சுற்றுலா அழைத்து செல்வதற்கான விண்ணப்ப படிவம் சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வழங்கப்பட்டு வருகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வருகிற 18ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் 18ஆம் தேதிக்கு மேல் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதி மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், அலுவலக அதிகாரிகள் அன்பரசன், சுருதி மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவை பெண் உட்பட 3 பேரிடம் ரூபாய் 18.10 லட்சத்தை மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலை சேர்ந்த உஷா தேவி என்பவரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி உஷா தேவி ரூபாய் 10 லட்சத்தை மர்ம நபருக்கு அனுப்பியுள்ளார். பின்னர் மர்ம நபர் கொடுத்த பணிகளை உஷா தேவி முடித்துள்ளார். அதில் சம்பாதித்த பணத்தை அவர்கள் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. மேலும் மூலகுளம் பகுதியை சேர்ந்த சீனி தேவபிரன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு தங்கள் மீது சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடனே வாட்ஸ்அப் வீடியோ காலில் இணையுமாறு கூறியுள்ளார். பின்னர் சீனி தேவபிரன் வாட்ஸ்அப் வீடியோ காலில் இணைந்ததும் மர்ம நபர் தான் மும்பை காவல் நிலையத்திலிருந்து பேசுவதாகவும் வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு மர்ம நபர் கூறியுள்ளார். இதை நம்பி சீனி தேவபிரன் ரூபாய் 7 லட்சத்தை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் மாஹே பகுதியை சேர்ந்த கிரண்ஜித் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு லோன் அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். அப்பொழுது தங்கள் படிப்புக்கு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி கிரண்ஜித் லோனுக்கு விண்ணப்பித்துள்ளார். அப்பொழுது லோன் விண்ணப்பத்துக்கான கட்டணம் செலுத்துமாறு தெரிவித்துள்ளார். இதை நம்பி கிரண்ஜித் ரூபாய் 1.10 லட்சத்தை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 18.10 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.